எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பழ அறுவடை தான். இது பாருங்கள், ஒரே கிளையில் பெருசு பெருசாக 2 பழம் பழுத்திருக்கு. இப்படியெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசில். நம்ம வீட்டில் நம்ம மாடி தோட்டத்தில் அதுவும் ஒரு சின்ன கேனில் வச்சுருக்க செடி இவ்வளோ சூப்பராக நிறைய பழம் பழுத்தா நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தானுங்களா? பார்க்குறதுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குல்ல இல்லைங்களா? இப்போது அந்த 2 பழத்தையும் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள். ஆனால் என்ன ஒன்றுன்னா, செடி மாடி தோட்டத்தில் வச்சுருந்தாலும் அது வளர்ந்து பார்த்திங்கன்னா சைடில் அப்படி வளைஞ்சு போயிடுது பாருங்கள். செவத்துக்கும் பின் பக்கமாக வளைஞ்சு போயிடுது. கொஞ்சம் பறிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதை பறிச்சிடலாம் மேலே இருக்குது. இன்னொரு பழம் பார்த்திங்கன்னா அடியில் இருக்கு பாருங்கள். அதே கிளையில் அடியில் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் நிறையா ட்ராகன் பழம் வந்து நம்ம வீட்டில் பழுத்துருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ சந்தோஷம். இது பாருங்களேன், அதே கிளையில் அடியில் இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் பறித்து எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். எப்படினாலும் பறித்து தானே ஆகணும். அதுக்கப்புறம் விட்டால் அது மரநாய் வேறு மாடி தோட்டத்துக்கு எப்படி வந்து தரல. வீட்டில் தென்னை மரம் இருக்குது. அதிலேருந்து வந்துட்டு இருக்கிற காய் பழம் எல்லாத்தையுமே கடிச்சு போட்டுடுதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி சூப்பராக ஒரு அத்திப்பழம் நல்லா பழுத்து வெடிச்சிருக்கு பாருங்களேன். பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது மேலே பாருங்களேன், இந்த டைம் பழுத்துருக்கிற காயெல்லாம் பாருங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. டிசைனாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் வந்துட்டு அத்திப்பழமே அதாவது காய்க்கவே இல்லைங்க. சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருந்துச்சு. அது வெயில் சீசனாலே என்னவோ தெரில. இப்போ மழை நாளில் ஆரம்பிச்சது தான் நிறைய காய் வைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செர்ரி பழம். ஏன்னா செர்ரி வந்துட்டு எப்பயுமே அது வருஷம் ஃபுல்லாக காய்க்கக்கூடிய ஒரு செடி. அது நமக்கு வந்துட்டு அப்பப்போ பார்த்திங்கன்னா பழம் கொடுத்துட்டே இருக்குங்க. எனக்கு நல்ல பழத்தை விட அந்த லைட்டாக பழுக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா, அது இந்த ஸ்டேஜில் பறித்து சாப்பிடும்போது வீட்டில் செடியெல்லாம் சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இனிப்பு அது கூட சேர்த்து அப்படியே லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் சூப்பரான பெருசு பெருசான ட்ராகன் பழம், 2 அத்திப்பழம், அது கூட வந்து செர்ரி பழம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழங்கள் காய்க்கும்போது மனது சந்தோஷமாக தானே இருக்கும். எப்பயும் சொல்கிறதாங்க, ஒரு 4 செடியாச்சும் வீட்டில் வச்சு வளர்த்திங்கன்னா மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.